பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக விசிகவினுடைய எம்பி திரு ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 4 அமைப்புகளோடு ஆலோசிக்காத காரணத்தினால சாகித்ய அகாதமி அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதை எப்படி பார்க்க வேண்டும்? பட்டியலை கொடுக்க வேண்டாங்கிற ஒரு அழுத்தம் மத்திய அரசு தரப்பிலிருந்து இருக்கும்னு புரிந்து கொள்ளலாமா? கல்வி கலாச்சாரத்துறை இரண்டுக்குமான அமைச்சர் முழுமையாக ஒரு RSS செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான தொகை அவரால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதில் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகள், கலாச்சாரத்துறையின் கீழ் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகள், சாகித்ய அகாடமி, சங்கீத கலா அகாடமி போன்ற 4 அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளுடைய விருதுகளை எல்லாம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இதை கலாச்சாரத்துறையினுடைய ஒப்புதலோடு தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு கலாச்சாரத்துறையிலிருந்து ஒரு நிர்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே அவசர நிலை காலத்தில் கூட சாகித்ய அகாடமி இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளானது கிடையாது. நேற்று இதற்கான விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அந்த கமிட்டியிலே அது தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினுடைய ஒப்புதலும் பெறப்பட்டுள்ள நிலையில் இதை பிரஸ் கான்பரன்ஸ் வைத்து செய்தியாளர்களிடத்திலே அதை அறிவிப்பதற்கு முன்பாக ஒன்றிய பாஜக அரசுடைய கலாச்சாரத்துறை இதில் தலையிட்டு அதை நிறுத்தி இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இது போன்ற தன்னாட்சி அமைப்புகளை தன்னுடைய பிடியின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறது. இது குறிப்பாக பண்பாட்டு துறையின் கீழ் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகளை இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது முழுமையான ஒரு சர்வாதிகார போக்காகும். இதை எழுத்தாளர்கள் யாரும் ஏற்கக்கூடாது. இத்தகைய சர்வாதிகார போக்கை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவில் இருக்கின்ற தன்னாட்சி அமைப்புகளுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதன் மூலமாகவே இந்திய ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க முடியும். இன்றைக்கு இது போன்ற தன்னாட்சி அமைப்புகளாக இருந்த தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு பாஜக அரசுடைய பிடிக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது பண்பாட்டுத்துறையின் கீழ் இருக்கின்ற சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதையும் தன்னுடைய பிடியின் கீழ் கொண்டு வருகிறார்கள். இனிமேல் பாஜக காரர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரியான விருதுகள் அளிக்கப்படும். பாஜகவிலே சாகித்ய அகாடமி விருதாளர்களுடைய ஒரு அணி உருவாக்கப்பட்டாலும் நமக்கு வியப்பு அடைவதற்கில்லை. இது மிக மிக மோசமான ஒரு சர்வாதிகார செயல். இந்த அறிவிப்பை, இந்த முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.